சென்னை ஆவடி பகுதியில் குழந்தை ஒன்று மாடியிலிருந்து தவறி விழுந்தது. விழுந்த குழந்தை மழைக்காக அமைக்கப்பட்டிருந்த தகர கூரையில் விழுந்ததால் அருகே உள்ளவர்கள் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். இந்நிலையில் குழந்தையின் தாய் நேற்று முன்தினம் தனது சொந்த ஊரில் உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் நடிகை கல்யாணி அது குறித்து கண்கலங்கி வீடியோ வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் ஒரு 7.5 month பொன் குழந்தை வந்து டெரஸ்லேருந்து விழுந்து நெய்பர்ஸ் எல்லாம் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது பயங்கரமாக வைரலாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னால் அது ஐ won't accept it. அந்த குழந்தையோட அம்மா பயங்கரமான சைபர் புல்லிங்க்கும் வரவங்க போகிறவங்களாம் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்கிறதும், அவங்க ரொம்ப ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வேர்பலி. அவங்களோட மதர்ஹுடே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக டவுன் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக அவங்களுக்கு வலியை கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஒரு ரிப்போர்ட்டில் நான் படித்தேன், ஷி வாஸ் ஆல்ரெடி கோயிங் த்ரூ டிப்ரெஷன் அண்ட் அவங்க தெரப்பி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். த்ரூ டிப்ரெஷன் நவ்யா இருந்திருக்கா. பட் இட் இஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். நமக்குள்ளே இருக்கிற அந்த வலி ப்ளஸ் நம்மளோட குழந்தைய பார்த்துக்கணும். அண்ட் அவங்க எதுவுமே தப்பாக பண்ணலைங்க. அது ஜஸ்ட் an incident that happened. அவங்க குழந்தைய மொட்டை மாடியில் பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு இதில் மாப்போ ஏதோ சைடில் வச்சாங்க போல இருக்கு. அந்த இதில் குழந்தை ஜம்ப் பண்ணியிருக்கு. அதுதான் நடந்த விஷயம். பட் இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் நவ்யாவை ஒரு டெஸ்ட்டில் போய் ஃபீட் பண்ணிட்டு ஒரு செகண்ட் போகிறோம். குழந்தைங்க அந்த க்ராலிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா எப்போவுமே அந்த ஜர்க், எப்போவுமே அவங்க குதிக்கணும், இது பண்ணணும், எல்லாமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் தட் ஹேப்பன் டு அ மதர் விச் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஓகே, இதை புரிஞ்சிக்காம, ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் குழந்தைய பற்றி அவங்களுக்கு தெரியும், அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அந்த அம்மாவை சமாதானப்படுத்தணும், அதுதான் மெயின் விஷயம். ஓகே, பரவாயில்ல, இது நடந்தது, இதுக்காக நீ ஒரு ஒரு பேட் அம்மா கிடையாது, இது எல்லாருக்கும் நடக்கிற சம்பவம். சில குழந்தைங்கள் கையிலேருந்து பெட்லேருந்து நவ்யா என் கையிலேருந்து பெட்லேருந்து கீழே விழுந்திருக்கா. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குமா. நீ இதெல்லாம் இன்னும் மனசில் வச்சுக்காது. இனிமேல் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். பட் மென்டலி நீ எப்படி இருக்க, உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க வேண்டிய சொசைட்டி அவங்கள ஃபுல்லாக புலி பண்ணி இப்போ என்ன ஆச்சு? ஷி டைட் பை சூசைட். 2 குழந்தைங்களோட அம்மா, ஒன்று 5 வயசு, ஒன்று 7.5 வயசு குழந்தை. இப்போ யாருக்கு நஷ்டம், யாருக்கு என்ன? அந்த 2 குழந்தைங்களுக்கு தான் மெயினாக இப்போ அவங்க அம்மா இல்லாமல் வாழணும். அந்த வலி எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் எனக்கு அம்மா நான் 22, 23 வயசு வரைக்கும் இருந்தாங்க, என்னை வளர்த்தாங்க. இந்த குழந்தைங்கள ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தவங்க சஃபர் பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். அவங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்களோட ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லைங்க, அது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நடக்கிற ஒரு விஷயம். அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை ஓகே, நெய்பர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, வெரி குட் சப்போர்ட். பட் அந்த ஒரு கையில் சேவ் பண்ணி இன்னொரு கையில் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ கைஸ். உங்களால் ஒன் மோர் லைஃப் இஸ் கான். ஐ டோன்ட் நோ ஹியூமனிட்டி எங்கே போயிட்டுருக்கு, எம்பத்தி எங்கே போயிட்டுருக்குன்னு. நானும் 4-5 வருஷமாக கைஸ், லெட்ஸ் ஹேவ் எம்பத்தி. டிப்ரெஷன் இஸ் a ரியல் திங். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. பட் இருந்தும் we are doing our best. We are the best mother for our children. என்னோட குழந்தைய என்னை விட வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி தான் ரம்யாக்கும். She didn't deserve it at all. She needed support. அவங்களுக்கு தெரப்பி, சப்போர்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டைமில் அவங்களுக்கு தேவையான டூல்ஸாக இருந்தது.
மேபி அவங்களுக்கு கிடைச்சதோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் ஒரு உயிர் போயிடுச்சு. கைஸ், ப்ளீஸ் ஹாவ் சம் எம்பத்தி. அவங்க ஒரு அம்மா, ஓகே, ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கு அவங்கள சாவடிப்பீங்களா? we should be supporting each other, இல்லையா? ஓகே, நடந்தது, let's help you, you know. நீங்கள் எப்படி அந்த குழந்தைய நெய்பர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் அம்மாவுக்கும். உங்களுக்கு அந்த பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஷாக்கும் வலி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஐயோ ஸ்லிப் ஆயிடுச்சு, ஐயோ நான் என்னால் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்கும். ஆல்ரெடி ஒரு கில்ட் ஃபீலிங், பிளேமிங் ஃபீலிங் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு புல்லிங் பண்ணீங்கன்னா, I don't know, this is extremely painful. And please, யூடியூப் சேனல்ஸ் நீங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப இது இல்லாமல், என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பிரேக்கிங் அந்த மாதிரி எழுதாமல் கொஞ்சம் எம்பத்தட்டிக்காக எழுதுங்க. லைக் பீப்புள் ஷுட் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஒருத்தருக்கு நம்ம தான் இருக்கோம் அந்த உலகத்தில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.